கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 128:5 வாசிக்கும் போது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், எருசலேமின் வாழ்வை நாம் காண வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்திலே அன்பு காணப்பட வேண்டும், தாழ்மை காணப்பட வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மை காணப்பட வேண்டும். இன்றைய தினத்திலே கூட நாம் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு இன்பமானவைகளாய் இருக்கும். இன்றைக்கு சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. இன்றைக்கு குடும்பம் உடைகிறதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நாம் பேசுகிற வார்த்தைகள் தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 15:26 வாசிக்கும் போது, நீதிமானுடைய மனம் பிரதித்தினம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயு தீமையானவைகளை கொப்பளிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே 26 வாசிக்கும் போது, சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகள் இன்பமானவைகளாக இருக்கும். நாம் பரிசுத்தத்திலே நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுத்தவான்களாய் காணப்படும். இதே நீதிமொழிகள் 16:24 வாசிக்கும் போது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். ஔஷதம் என்றால் என்ன? மருந்து. இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம் போல் இருக்கும். ஒரு மருத்துவரிடத்திலே நாம் கடந்து போகும்போது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வியாதியை அவரிடத்திலே சொல்லும் போது, அவர்கள் அந்த வியாதியை கண்டுபிடித்து நமக்கு சிகிச்சை சொல்வதை காட்டிலும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், இந்த வியாதி ஒன்றுமில்லை, இது இப்படி நீங்கள் நடந்தால் இது நன்றாகிவிடும். அவர்கள் பேசுகிற பேச்சே நமக்கு மருந்தாய் மாறிவிடும். ஔஷதம். இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதமாயிருக்கும். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வாயின் வார்த்தையினால் தான் நாம் நீதிமான் இல்லை துன்மார்க்கன் என்று நியாயம் தீர்க்கப்படுகிறோம் என்று மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். யாக்கோப்பு 3 முழுவதையும் வாசித்து பாருங்கள். அந்த யாக்கோப்பு நாவை குறித்து ஒரு அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாவுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்? அநீதி நிறைந்த ஒரு உலகம், அது நெருப்பு என்று சொல்லி எல்லா அவயங்களையும் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் நாவை மட்டும் நம்மால் பார்க்கவே முடியாது. அதற்கு ஒரு கேடகமான ஒரு கோட்டை என்ற பல்லை வைத்து, கவசம் என்ற ஒரு நல்ல உதடுகளை வைத்து, நாவு உள்ளே இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் அது அடங்காத ஒரு அவயம். அதுதான் முதலிலே வரும். அதுதான் நம்முடைய சரீரம் முழுவதையும் தீட்டுப்படுத்தக்கூடியதாய் காணப்படும். அதை தான் இந்த யாக்கோப்பு சொல்கிறார். ஒரு கப்பலை கூட சுக்கானை வைத்து அதை நாம் நேர்வழியாய் திருப்ப முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாயுடைய வாலை கூட நாம் நேராக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுடைய நாவை அடக்கவே முடியாது என்று சொல்லி, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அநேகர் நல்ல ஆலயத்திலே துதிப்பார்கள், ஆனால் வீட்டிலே சாபமான ஒரு வார்த்தைகள் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். ஆனால் வீட்டிலே ஆத்திரம். ஒரே ஒரு குடியிலே ஒரு மாங்கொட்டையும் ஒரு வேப்பங்கொட்டையும் போட்டால் தனித்தனியாய் தான் அந்த மரம் வளரும். ஒரே குடியிலே தான் 2 விதைகள் போடப்பட்டிருக்கிறது, 2 தன்மையான விதைகள். ஆனால் ஒரே மரம் வேப்பங்காய் ஒரு பக்கமும் மாம்பழம் ஒரு பக்கமும் கொடுக்குமா? கொடுக்காது. தனித்தனிமையாக தான் இருக்கும். ஒரே கிணற்றா இருந்தாலும் அது ஒன்று உப்பு தண்ணியாக இருக்கும், இல்லாவிட்டால் நல்ல தண்ணியாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் தான் டபுள் ஆக்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது இனிய சொற்கள், இனிய பாடல்கள், ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை. ஆனால் வீட்டிலே போனால் நம்ம ஆத்திரப்பட்டவர்களாய் காணப்படுவோம். நம்மிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கு பதில் துர்நாற்றம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் கடந்து வரும். இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன் நாவு, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மல்கியாலை வாசிக்கிறோம் 3 ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்திலே அதை பேசுகிறதை கர்த்தர் உற்று கவனித்து எல்லாவற்றையும் எழுதுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைகிறதற்கு காரணம் என்ன? எருசலேமின் வாழ்வை காணாதிருக்க காரணம் என்ன? அவள் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிற காரணம் என்ன? கெட்ட வார்த்தைகள், கோபப்படுத்துகிற வார்த்தைகள், எரிச்சலான வார்த்தைகள்,
கசப்பான வார்த்தைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மற்றவர்களை குறைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடிய வார்த்தைகள், அநேகருடைய உள்ளங்கள் காயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு நாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறோம், சாரி என்று சொல்கிறோம். சாரி will not make a dead man alive. நாம் ஒரு மனுஷனை சுட்டு கொன்ற பின்பு நான் தெரியாமல் சுட்டு விட்டேன் சாரி என்றால் அந்த இறந்து போன மனிதன் உயிரோடு எழும்ப முடியுமா? முடியாது. அப்படியாக தான் உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனை சுட்டு எரிக்கிறது, அது காயப்படுத்துகிறது, அது வேதனைப்படுத்துகிறது. அந்த புண் குடிதாயும் ஆறாததுமாய் இருக்கிறது. பின்பு அந்த புண் ஆற வேண்டும் என்று சொல்லி நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அந்த புண் ஆறாத ஒரு நிலைமைக்கு கடந்து போய்விடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட இன்றைக்கு அந்த நாவினால் தான் நம் குடும்பம் உடைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெதுவான பிரதி உத்திரம் உக்கிர கோபத்தை கூட அடக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு 2 பேர் பேசினா தானே சத்தம் வரும். ஒருவர் பேசாமல் இருந்து விட்டால் சத்தம் அமைதியாய் ஒருத்தர் எவ்வளவு நேரம் பேச முடியும்? நீங்கள் மறு உத்தரவு கொடுத்தால் தானே மாறி மாறி பேச முடியும். இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்த வார்த்தைகளிலே அன்பான வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற வார்த்தைகள், இனிய சொற்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நமக்கு ஒரு நல்ல ஔஷதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு வார்த்தைகளினால் பரிசுத்த இழந்து போகாதபடி, முக சரீரம் கரைப்படாதபடி, ஏசையா ஜெபித்தது போல் 6ஆம் அதிகாரத்திலே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன், உன்னுடைய அக்கினி தழலினால் என்னுடைய நாவை சுட்டெரியும் என்று சொல்லும்போது அந்த மகிமையை பார்த்தபோது, உசியா ராஜா மரித்த போது அந்த மகிமையை பார்த்தபோது அவர் சொன்னார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அதமானேன் என்று சொல்லுகிறார். ஷாட்டர்ட் லார்ட் என்று சொல்லும்போது அக்கினி தழல் வந்து அந்த நாவை தொட்ட போது, யாரை அனுப்புவேன் என்று சொல்லும்போது, இதோ நான் போகிறேன் என்று சொல்லி அவர் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு அசுத்த உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரட்டை வேஷம் போடுகிற மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை குறித்து தீமையான வார்த்தைகளை பேசுகிறதே வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி நாமும் பேசாதபடி நாம் நம் நாவை அடக்கிக் கொள்வோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எருசலேமின் சுக வாழ்வை நாம் காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, சியோனிலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், எருசலேமின் சுகவாழ்வை காண்பாய் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, அதற்கு எங்கள் சுகவாழ்வு காணப்பட வேண்டுமானால் எங்கள் குடும்பத்திலே அன்பு நிறைந்திருக்க வேண்டும் அப்பா, தாழ்மை காணப்பட வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லாற்றுக்கும் மேலாக எங்கள் நாவுக்கு ஒரு காவல் வைக்க வேண்டும் சுவாமி. ஏசப்பா, இந்த வேளையிலே கூட தாவே மிகுதி சொற்கள் மிகுதியினால் எங்கள் வார்த்தையிலே பாவம் இல்லாமல் போகாது. ஆண்டவரே அப்பா, நல்ல வார்த்தைகள் அந்த எலும்புகளுக்கு ஔஷதம் போல் இருக்கிறது, தேன்கூட்டை போல் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் நாவில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறரை காயப்படுத்தக்கூடியதாய் இராதபடிக்கு ராஜா, பிறரை இன்னும் ஆண்டவருக்குள் கிட்டி சேரக்கூடிய வார்த்தைகளாய், கிருபையுள்ள வார்த்தைகளாய் காணப்பட கிருபை செய்யும். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படாதபடி, ஆத்திரமும் ஸ்தோத்திரமும் ஒரே நாவிலிருந்து வராதபடிக்கு ராஜா, ஆண்டவரே, நாங்கள் ஒரு அசுத்த உதடுள்ளவர்கள் என்று எங்களை அறிக்கையிடும் போது உடைய அக்கினி தள்ளினால் எங்களை சுட்டு ஆண்டவரே, எங்கள் நாவை சுத்திகரித்து ஆண்டவரே, உம்முடைய மகத்துவங்களை ஆண்டவரே பேசக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.